உங்கள் வளர்ச்சிக்கு நீங்க மட்டுமே காரணம். நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் மட்டுமே காரணம். வேறு யாருமே காரணமா இருக்க முடியாது. நமக்கு கிடைக்கும் நன்மை தீமை இந்த இரண்டுமே நாம் தாம் காரணம். நம்முடைய சரியான செயல்பாடுகள் நம்முடைய முயற்சித்தான் நம் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாய் அமைகிறது. நாம் பணியாற்றும் இடத்தில் சரி, வீட்டிலும் சரி, நாம் நடந்து கொள்ளும் விதம்தான் நம் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். நம் பலத்தை மட்டுமே தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் நம் பலவீனத்தை பெரும்பாலும் தெரிந்து வைத்திருப்பதில்லை. அதுவும் நம் வளர்ச்சிக்கு ஒரு தடைகள் தான். நம் வளர்ச்சிக்கு நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து ஒரு சின்ன கதை. ஒரு நாள் ஆபீஸ் வேலை செய்யும் பணியாட்கள் அனைவரும் வேலைக்கு சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தனர். நோட்டீஸ் போர்டில் ஏதோ எழுதி இருக்கிறதே என்று அனைவரும் பார்க்க சென்றனர். அதில் உங்கள் வளர்ச்சிக்கு நம் கம்பெனி வளர்ச்சிக்கும் இடையூறாக இருந்த நபர் நேற்று காலமானார். அடுத்த கட்டடத்தில் அவர் உடலை வைக்கப்பட்டதில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த உடன் அவர்களுக்கு எல்லாருக்கும் நம்முடன் வேலை செய்ய ஒரு இறந்து விட்டாரே என்று வருத்தமாக இருந்து, பிறகு நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் யாராக இருக்கும் என்று அறிந்து கொள்ள அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அனைவரும் அடுத்த கட்டடத்திற்கு சென்றனர். சவப்பெட்டி வைத்திருக்கும் இடத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தனர். சவப்பெட்டியை நெருங்க நம் வளர்ச்சிக்கு தடை இருந்தவன் யாராக இருக்கும்? நல்ல வேளை அவன் இறந்து விட்டான் என்று நினைத்தபடியே முன்னோக்கி சென்றனர். இறுதியாக சவப்பெட்டியை எட்டி பார்த்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. அதில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்தது. சவப்பெட்டிக்குள் யார் எல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் முகமே அதில் தெரிந்தது. கண்ணாடி அருகில் இவ்வேறு ஒரு வாசகம் எழுதியிருந்தது. உங்க வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம். நீங்க வளர வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. உங்க வளர்ச்சியை உங்களை தவிர வேற யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று இருந்தது. உங்கள் வாழ்க்கையை உங்கள் முதலாளியால் மாற்ற முடியாது. உங்கள் நண்பர்களால் மாற்ற முடியாது. நீங்கள் நினைத்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்முடைய வளர்ச்சி நம் கையில்